Shalom, 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 shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very unfamiliar text. This hasn't been preached, I guess, but we'll take that subject and we'll find the goodness of the Lord. So I want you to stick to it, connect it with your life. That's very important. Reading a subject, reading a story doesn't change your life. You have to connect it to your life, experience the goodness of the Lord, which will change all the perspectives in your life. So I want you to stay connected and listen to it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 29 18 28. Genesis chapter 29 18 to 28. ஆதியாகமம் 29 18 28 வாசிக்க கேட்போம். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவனை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியினால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். 25வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். So it came to pass in the morning that behold it was Leah, and he said to Laban, what is this you have done to me? Was it not for Rachel that I served you? Why then have you deceived me? இன்றைய செய்தியின் தலைப்பு, he is at work. அவர் வேலையில் தான் இருக்கிறார். he is at work. அவர் வேலையில் தான் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வேலையில் தான் இருக்கிறார். அவர் வேலையில் தான் இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வசனத்திற்காகவும் வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள மறைந்திருக்கின்ற அந்த சிறப்பான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம், 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 ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் வாசித்த உடனே நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், இது வேலண்டைன்ஸ் டே வீக் இல்லையே, பாஸ்டர் ஏன் அப்புறம் லவ் ஸ்டோரி வாசிக்கிறாரு? ஜோயலுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல, விஷயோன்னு வெக்கப்படுறது. ஓகே, இந்த சப்ஜெக்ட் நிறைய பேர் பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை நிராகரிச்சிருவோம். ஆமாம், ஒரு 7 வருஷம் வேலை பார்த்தாரு, ஏமாத்துறாங்க. அடுத்த ஒரு 7 வருஷம் பார்த்து ராக்கேல கல்யாணம் பண்ணிட்டார், அவ்வளோதான். டக்குன்னு நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம். இந்த சப்ஜெக்டில் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். ஹலோ, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்க முடியும். ஏன் நான் சொல்றேன், ஏன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, பல நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமாவா இல்லையா? காத்திருப்பு காலம்னு ஒன்று இருக்கு, கரெக்டா இல்லையா? காத்திருப்பு காலம், த வெயிட்டிங் பீரியட். அப்போ நம்மளால் தாங்கவே முடியாது. பல தடவை லைனை கிராஸ் பண்ணிடுவோம், ஆண்டவரை திட்டுவோம், ஆண்டவரை கேள்வி கேட்போம்.
இன்னைக்கு ஏன் அது நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்பட மாட்டோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சந்தோஷமாயிரும். ஆமென். ஸோ அதனால் இன்னைக்கு வில் டிஸ்கஸ் தட். இன்னைக்கு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், விடுதலை அடைஞ்சதுக்கு சமம். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ யாக்கோபுக்கு நம்ம வருவோம். அண்ணனுடைய எண்ணத்தை திருடிட்டு வந்துட்டாரு, சேஷ்டபுத்த பாகத்தை திருடிட்டாரு. திருடிட்டு இப்போ அங்கே இருந்தால் என்ன ஆகும்? அண்ணங்காரர் என்ன பண்ணிடுவார்? கொலை செய்து விடுவார். தாயாரே சொல்கிறாங்க, இருந்தின்னா உன்னை கொலை செஞ்சு போட்டுருவான், நீ ஓடி போயிரு அப்படின்னு. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார் யாக்கோபு. ஓடி வந்து ஒரு கிணறு இருக்கு, அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது தன் மாமனுடைய மகள், சரியா நான் சொல்றது, அவங்க அம்மாவோட கூட பிறந்த சகோதரரோட மகள் தண்ணி எடுக்க வருகிறாள். அப்போ காதல் ஏற்படுது. வினோதன அப்போவே இப்போ என்னமோ இப்போதான் பசங்க என்னமோ பெரிய காதல் செய்கிற மாதிரி அப்போவே யாக்கோபு பண்ணிட்டார். எப்படிலாம் பண்ணிட்டார். கரெக்டா ராக்கேல் வராங்க, பார்த்து பிடிச்சி போயிடுச்சு. இங்கே லாபான் யாருன்னொடனே இந்த அவருடைய மக தான் இவங்கன்னொடனே கூட்டு போ அப்படின்னா மாமாவுக்கு ஒரே சந்தோஷம். கட்டி தழுவி ஒரே இவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதா, அவர் எப்படி இருக்கீங்க, ஒரே மாற்றி மாற்றி எல்லாம் நடந்து முடியுது. முடிஞ்ச உடனே ஒரு மாதம் அங்கே இருக்காரு, அங்கே போட்டிருக்கு 1 மாதம் அங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் லாபான் சொல்கிறாரு, நீ எனக்கு வேலை செய்கிற, கூட பிறந்த ரத்தமாக வேற ஆயிட்ட, சொந்த ரத்தமாக ஆயிட்ட, சும்மா வேலை செய்யக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளப்பா அப்படின்ற. நம்மளா இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? உன்கிட்ட உள்ள சொத்தில் பாதி எனக்கு எழுதி கொடுன்னு கேட்டிருப்போம், இல்லை பாதி நிலத்தை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டிருப்போம், ஆடு மாடுகளை கொடுத்துருன்னு கேட்டிருப்போம். யாக்கோபு தெளிவாக யாரை கேட்டாரு? உன் மகள் ராக்கேல் எனக்கு வேணும்ட்டார். நடந்தா ஞானமா இந்த மாதிரி நடந்துக்கோங்க. பைபிள்ல இந்த மாதிரி ஞானமா நிறைய விஷயம் இருக்கு. ஞானமா நடந்துக்கோ. ராக்கேல் அவர் என்ன சொல்லிட்டாரு? லாபானும் சரிப்பா, நீ என்ன சரியான ஆள், உனக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லி என்ன சொல்லிட்டாரு? 7 வருஷம் வேலை பாரு, நான் உனக்கு ராக்கேல கொடுத்துட்றேன் அப்படின்னு. சும்மாவா சொல்லணும், தரேன்னு சொல்லிட்டாரு. மாம்சே ஓகே சொல்லிருச்சு, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கவனிச்சிங்களா இல்லையா? 7 வருஷம் நாட்களை போல் இருந்ததான். காதல் கண்ணை மறைத்து விட்டது அல்லவா? இருக்கா இல்லையாங்க? அங்க இப்படியே பார்க்குறீங்க, இருக்கு பாருங்க. அங்க வாசிங்க, அதை வாசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே, பேரில் அத பாருங்க, நான் கூட லைனை விட்டாங்க, எவ்வளவு தெளிவா. பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. வா, பிரேமம், காதல். எத்தனை பேர் காதல் திருமணம் செஞ்சீங்க? பயப்படாம, நான் உங்க ஐயா கிடையாது, பயப்படாம கை உயர்த்தணும். எஸ்தரமா, அட எங்க அப்பா, இது எனக்கு தெரியாம போயிட்டு. இந்த ட்விஸ்டர் நான் எதிர்பார்க்கல. வா, இருங்க, எனக்கே கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியல. ரகசியங்கள் வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். புரியல? அப்படியா? காதல் செய்ததுக்காக அப்பா அடித்திருக்கிறார். அதெல்லாம் வந்து யாக்கோபுக்கு கொஞ்ச நாள் போல் தோன்றியது போல் உங்களுக்கும் மறைந்து விட்டது. ஒத்துக்கணும். அத காதலுக்காக எஸ்தரமா இப்போ மனசுல உள்ளதை கொட்டிட்டாங்க. யூடியூப்ல உங்களுக்கு தெரியும், காதலுக்காக அடி வாங்கியிருக்காங்க, அப்புறம் காதலர்கிட்டே அடி வாங்கியிருக்கேன்றாங்க. அதெல்லாம் நடக்கும் காதல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி இருந்தா தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு.
சும்மா எதுவுமே பேசாமல் தாயி பேயின்னு இருந்தால் அது விளங்காமல் போயிடும். சண்டை போடணும் கணவன் மனைவி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை எஸ்தரம்மா கை தூக்கணுன்னே மற்ற எல்லாரையும் நான் மறந்துட்டேன். வேற யாரு இங்கே? சத்யாட்டி, அது எனக்கு தெரியும். சத்யாட்டி தெரியும். வேற வினோத்தனை எனக்கு தெரியும். வினோத்தனை சூப்பர் சூப்பர். ஞானதாஸ் அங்கிள் கைத்தட்டு கொடுங்க ஞானதாஸ் அங்கிளுக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த காதல் திருமணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. அவங்களுக்குலாம் பொறுமை ஜாஸ்தி இருக்கும் தெரியுமா? ஏன்னா காதலுக்கு காத்திருந்தே அந்த பொறுமையை கற்றுக்கொண்டிருப்பாங்க. அந்த காத்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, எப்படா அந்த நாள் வரும் நமக்கு விரும்பியவர்களை கட்டலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு பாருங்க. அந்த நாள் வந்து அந்த கல்யாணம் நடக்கும் போது அவங்கள விட சந்தோஷமான ஆள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? யாரையும் நான் கேட்க மாட்டேன். ஆமாவா எஸ்தரம்மா? ரொம்ப சந்தோஷம், பூரிப்பு. பணம் காசு கொடுத்தா கூட அந்த சந்தோஷத்தை ஈடுகட்ட முடியாது. நேசிச்சவங்களை கல்யாணம் பண்றது வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அப்படி நினைச்சுக்கிட்டே இங்க என்ன பண்றாரு, இப்ப எஸ்தரமாவே பார்க்க வேண்டாம், செய்திக்கு வாங்க நீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, 7 வருஷம் நாட்களா போயிருச்சு. ராக்கேல் ராக்கேல் ராக்கேல், நைட்டும் பகலுமா ஒரே ராக்கேல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்க போடல இதெல்லாம். ஆனா ஒரு மனுஷனா நீங்க யோசிச்சு பாருங்க, மாமா வீட்டில் தான் தங்கியிருக்காரு, அங்கே தான் வேலையும் பார்க்குறாரு. ராக்கேல பார்த்துருப்பாரு இல்லையா? போக வரும்போதெல்லாம் என்னங்க வந்துருப்பார், அவசியம் பார்த்துருப்பார். அப்படியே மனசில் ஒரு பெரிய இதாக நினச்சி நாள் வந்துருச்சு. 7வது வருஷம் முடிஞ்சு நாள் வந்துருச்சு, கல்யாண நாள் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா தான் வேலையை முடிச்சுட்டு நான் மாமாவை பார்த்து சொல்கிறாரு, நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன், இப்போ கட்டி வையா எனக்கு, நீ செஞ்சதை நான் சொல்லிட்டேன், நான் விரும்புகிற பொண்ணை நீ கட்டி வை அப்படின்னு. ஓகே, தடபுடலாம் ஏற்பாடுலாம் நடந்துருச்சு, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா சர்ப்ரைஸ், முக்காடை திறந்தா லேயால் உட்காந்துருக்காங்க. கலாச்சாரம் ஒன்று இருக்கு இந்தியாலேயே, முக்காடு போட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் உதடு கூட தெரியாது அந்த அளவுக்கு முடியிருப்பாங்க. நார்த்து சைட்லலாம் அது நடக்கும், நான் பார்த்துருக்கேன். பொண்ணு யாருன்னே தெரியாமல் போயிடும். நல்ல வேலை நம்ம ஆட்கள்லாம் இப்போ நீங்கள் திறந்ததுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுறாங்க. தெளிவா அனுபவப்பட்டுட்டாங்கல்ல, அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு தாலி கட்டுறாங்க. அப்போ அது கிடையாது, இருட்டோட இருட்டா வச்சு செஞ்சுட்டாரு யாரு, லாபான். லேயால கட்டி கொடுத்துட்டாரு. எப்படி இருந்திருக்குங்க யோசிச்சு பாருங்க, மனசு நொறுங்கி போயிருப்பாரு. ஹலோ, மிகப்பெரிய ஏமாற்றம் இது. இன்னைக்கு நம்ம ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடுறோம்ல, இதை கொஞ்ச நேரம் இன்னைக்கு பேசுவோம். 7 வருஷம் கஷ்டப்பட்டு ராக்கேலே நினைச்சு வேலை செஞ்சா, காலையில முக்காடை திறந்தா யார் உட்காந்துருக்கா, லேயால். அது எப்படியா நீ என்னை ஏமாத்தலான்னு மாமாட்ட போய் கேட்டா அவர் ஒரே வார்த்தை போட்டார், எங்க ஊர்ல இதான் வழக்கம், நீ தெளிவா கேட்டிருக்கணும், அப்படிதான் பண்ணுவோம், நீ இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய்யிட்டார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அங்கேயே குழி தோண்டி புதைச்சிரும் மாமனார. ஆமாவா இல்லையா? மிகப்பெரிய ஏமாற்றம். எனக்கு என்னன்னா, இந்த மிகப்பெரிய ஏமாற்றத்திலே யாக்கோபு மனசுடைஞ்சு என்ன பண்ணிருக்கணும், ஊரை விட்டு போயிருக்கணும், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கணும், இல்லை தற்கொலை பண்ணியிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் அடுத்த 7 வருஷம் வேலை பார்க்க சரியா அப்படின்ட்டார். அடுத்த 7 வருஷம் வேலை பார்க்குறாரு. யாருக்கு? ராக்கேலுக்கு. ராக்கேலுக்கு இன்னும் ஒரு 7 வருஷம். பரவாயில்ல, காதல் பார்த்தீங்களா? ஓகே, 7 இயர்ஸ் சின்சியராக வேலை செஞ்சு ஏமாந்துட்டாரு. அடுத்த 7 இயர்ஸ் 14 வருஷம் டோட்டலா. கரெக்டா? கணக்கு சரியாங்க? 14 வருஷம். இப்போ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம், ஈசாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு வந்து சேர்ந்துருச்சு? யாக்கோபுக்கு. என்ன ஆசீர்வாதம் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நீ எங்க போனாலும் செழிப்பா இருப்ப, ஆபிரகாம் ஈசாக்குடைய நிலத்தை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததி ஆபிரகாம் சந்ததி போல பரவி இருக்குன்றதுதான் ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும் போது தான் தேவதூதர்கள் ஏறுறதையும் இறங்குறதையும் பார்ப்பார். அந்த இடத்துக்கு தான் பெத்தேல்னு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாமனாரை போய் பார்ப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
நீ சூப்பரா இருப்ப, பயங்கரமா இருப்ப, உன் ஜாதி பெருகி இருக்கும். இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ வாக்குத்தத்தத்தையும் வாங்கிட்டு 7 வருஷம் வேலை செஞ்சு தான் வாக்குத்தத்தை நிறைவேற போறது, இவளோட சேர்ந்து என் சந்ததி பெருசாக போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க சமயம் வாக்குத்தத்தை எல்லாம் கண்ணு முன்னாடி சுக்கு நூறா உடையுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படி சக் சக் சக்குன்னு எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறாம போயிடுச்சு. எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. 7 வருஷம் கஷ்டப்பட்டு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. வாக்குத்தத்தை நிறைவேறணும், தான் பிடிச்சவங்களோட இருந்து சந்ததியை பெருக்கணும்னா அடுத்த 7 வருஷம் 14 இயர்ஸ் ஸ்ட்ரகிள். எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுக்கு? மனசு நொறுங்கி இருக்கும், ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை போயிருக்கும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ணி ஆண்டவர் ஒரு காரியம் செய்யலைன்னா டக்குன்னு நமக்கு ஒரு பேக் ஆஃப் ஆகுதா இல்லையா? ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சிருவோம். உண்மைக்குமே ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறோம் இன்னைக்கு. சொல்றது சரியா? இத்தனைக்கும் ஒரு 7 நிமிஷம் ஜெபம் பண்ணதுக்கு இங்க 7 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கு. ஏமாத்திட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு என்னன்னா, இப்போ ஏமாத்தினது அதெல்லாம் ஒரு பக்கங்க, தேவன் யாக்கோபை ஆசீர்வதிச்சது உண்மையா இல்லையா? உண்மை. எப்படிங்க அப்புறம் தான் பிள்ளைய ஏமாற்ற விடுறாரு தேவன்? லாபான் ஏமாத்த போறாருன்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏங்க விட்டாரு? காப்பாத்தி இருக்கணுமா இல்லையா? ஒரு நல்ல தந்தைனா காப்பாத்தி இருக்கணுமா இல்லையா? அவர் அப்பா தானே, நமக்கு புத்திர சுவீகாரத்தை தந்திருக்காரா இல்லையா? அவர் அப்பையிலேருந்தே அப்பா தானேங்க, ஃபாதர். ஃபாதர் காப்பாத்தி இருக்கணுமா இல்லையா? நல்ல ஃபாதர் என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட விடுவாங்களா? இன்னைக்கு ஃபாதர்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை கஷ்டப்பட விடுறீங்க? ஒருத்தரும் விட மாட்டீங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நீங்க படிப்பு, வேலை, வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா தானங்க? அது எப்படிங்க? பரம தகப்பன், படைத்தவன், அப்பன் எப்படி விட்டாரு? ஏன் விடணும்னு நான் கேட்கிறேன். ஏன் கஷ்டப்பட விடணும்? காப்பாத்திருக்கலாமே. யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு வாக்குத்தத்தை வாங்கின யாக்கோபுக்கு, ஏண்டா இவ்வளவு நாள் ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு கை விட்டுட்டாரு. ஒருவேளை ஆண்டவர் வேலை செய்யலையோ? ஹலோ, ஆண்டவர் நம்ம பக்கமா இருந்து வேலை செய்யலையோ? ஆண்டவர் நம்மளை கண்காணிக்கலையோ? ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ? ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ? இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கா இல்லையா? என்னைக்கு ஒரு நாள் ஜோம் பண்ணி அதுக்கு பதிலே கிடைக்காம அப்படியே பிரச்சனை மேல பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும்போது உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கா இல்லையா? ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டேன்றாரோ? ஒருவேளை நம்ம பிரியமில்லாத ஆளா மாறிட்டோமோ ஆண்டவருக்கு? நடந்திருக்கா இல்லையாங்க? நடந்திருக்கன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லு. எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் நம்ம பச்சை இருந்து வேலை செய்யலையே அப்படின்னு யாக்கோபு தோன்றது இன்னைக்கு பல சூழல்ல நம்ம வாழ்க்கையில தோன்றிருக்கு. ஒரு ஜெபம் கேட்கிறோம், ஒரு வாக்குத்தத்தம்னே வைப்போமே, வாக்குத்தத்தம் ஒண்ணு வருது, அதை வச்சு ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு பார்த்தா வாக்குத்தத்தத்துக்கு எதிர்மறையா பிரச்சனை தான் ஜாஸ்தி இருக்கு. அந்த சமயம் நமக்கு தோணுமா இல்லையா? ஆண்டவர் வேலை செய்யல போலயே, ஆண்டவர் வேலையில் இல்லை போலயே, ஆண்டவர் அமைதியா இருக்காரு, ஆண்டவர் எதுவுமே செய்யலையே. இப்படி பல கேள்விகள் நமக்கு தோன்றுதே. விசுவாசம் விட்டு போயிருது, பயம் அதிகரிச்சிருது, அவிசுவாசம் கூடிருது. எல்லாம் எதனால? ஆண்டவர் இன்னைக்கு ஏமாறாம விட்டுருந்தா யாக்கோபு மாதிரி விசுவாசமான ஆளை நீங்க பார்த்திருப்பீங்களா? பயங்கர விசுவாசமா இருந்திருப்பாரா இல்லையாங்க? சதியை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தா யாக்கோபு அந்த இடத்துலயும் ஒரு கோயில் கட்டியிருப்பாரா இல்லையா? ஏன்னா போற இடத்துலலாம் இது பெத்தேல், இது பெனியேல் அப்படின்னு வச்சுக்கிட்டே வந்தாரா இல்லையா? அப்ப இங்கேயும் ஒன்று கட்டியிருப்பாருங்க. ஆண்டவர் உண்மையை நிறைவேற்றினார் அப்படின்றதுனால நீதியின் தேவன் ஒரு சபையை கட்டியிருப்பாரா? இங்கே செஞ்சிருக்கலாமே, ஆண்டவர் காப்பாத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன், யாராவது ஒருத்தன்னா சரி விட்டுறலாம். வேணுனுக்குனே அவன் கனவுல தோன்றி உன்னை நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் ஆசீர்வச்சு அப்புறம் அவனை ஏங்க ஏமாறுற அளவுக்கு விடணும்? சொல்லுங்க. இன்னைக்கு நானும் சாமுவேல் பாய் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வைங்களேன். நான் சாமுவேல் பாய் சொல்றேன், இது இப்படி சாமுவேல் பாய் பயங்கரமா பண்றோம் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு ஒரு தீங்கு வரும்போது சரி தீங்கு அனுபவிக்கிட்டுன்னு விட்டா நான் என்னங்க ஃப்ரெண்டு? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் என்ன ஃப்ரெண்டு? தாயார் இருக்கீங்க, வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க வராங்க, கை அங்கே வச்சா சுற்றுன்னு தெரியும், தெரிஞ்சே விட்டீங்கன்னா அது தாயா நல்ல தாயா?
நல்ல தாயான்னு கேட்குறேன். என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு தள்ளி விடுவீங்களா இல்லையா? இல்லை கத்துவீங்களா இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது. திருத்துவோமா இல்லையா? காப்பாற்றுவோமா இல்லையா? தேவன் ஏங்க இன்னைக்கு செய்யல? அடுத்த ஒரு 7 வருஷம் தவிக்க விட்டாரு. 14 வருஷம், 14 years, 14 years, 14 years of struggle. நம்ம உடனே நினைப்போம், ஏமாத்தினான்ல அவங்க அண்ணனை, அதான் அனுபவிக்கிறான். ஹலோ, நினைப்போமா இல்லையா? அவங்க அண்ணனை ஏமாத்தி புத்திர சுவீகாரத்தை வாங்கினான்ல, சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான்ல, அதான் அனுபவிக்கிறான் அப்படின்னு கிடையாது. தேவன் அப்படிலாம் பழி வாங்க மாட்டார். அதை உணர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் ஏற்படுத்துவாரே தவிர 14 வருஷம்லாம் அவர் கொடுக்கவே மாட்டார். பைபிளில் எல்லா இடத்துலையும் எடுத்து பாருங்க. ஒருத்தன் தான் தவற உணர்வதற்கு அதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்துவார். உணர்ந்துட்டானா தப்பிச்சான், உணரலைனா தான் பிரச்சனை. இங்க அப்படி எந்த சூழலும் ஏற்படல. நல்லபடியா வாக்குத்தத்தம் வாங்கியிருக்காரு, நல்ல ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு, ஜாதியை பெருக்குவேன் இருக்காரு, சரியான நேரத்துல ராக்கேலையும் பார்த்துட்டாரு, மாம்சையும் பார்த்துட்டாரு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கே, ட்ராக் பக்காவா இருக்கேங்க. அப்புறம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கணும்? ஏன் தேவன் பிரச்சனையை அனுமதிக்கணும்? ஓகே, செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்கல்ல பிரச்சனை என்பது பிசாசினிடம் இருந்து வருகிறதுன்னு. தேவன் அனுமதிக்கலைன்னா பிசாசால நுழைய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் அனுமதிக்கலைன்னா பிசாசு நுழைய முடியாது. பிசாசு சொல்லாதீங்க, பிரச்சனை நுழைய முடியாது. தேவன் அனுமதிக்கலைன்னா பிரச்சனை நுழைய முடியாது. அப்போ பிரச்சனை நடக்குதுன்னா யார் அனுமதிச்சிருக்கா? தேவன், நீங்கள் வணங்கும் தேவன். மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலக தகப்பன்களே இப்படி செய்யும் பொழுது பரமபிதா எவ்வளவு யோசனையா இருக்கிறார் உங்களை பற்றின்னு இருக்கு. நம்மளையே சிந்தித்து கொண்டிருக்கிறார், கண்மணியை போல் பார்த்து கொண்டு. அப்புறம் ஏங்க பிரச்சனையை அனுமதிக்கிறாரு? ஏன்? தகுதிப்படுத்துவதற்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தகுதிப்படுத்துவதற்கு, தகுதிப்படுத்துவதற்கு. அல்லேலூயா, ஆமென். நம்மளே இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்றதுக்கு என்னென்ன பண்றோம்? டிசிப்ளினா இருக்கணும், சரியா பேசணும் அப்படின்னு சில நேரம் திட்டுவோம், சில நேரம் அடிப்போம், சில நேரம் கரெக்ட் பண்ணும். நம்மளே இவ்வளோ பண்ணும்போது தேவன் பண்ண மாட்டாரா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல உங்க மைண்டுக்கு, உங்க சிந்தைக்கு தோன்ற வேண்டிய காரியம் என்னன்னா, இது தேவனிடம் இருந்து வந்த காரியம். பிரச்சனையா இருந்தாலும் அதை முதல்ல சரி பண்ணிருக்க. தேவன் இதை அனுமதிக்கிறார் அப்படின்றத முதல்ல நினைவு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அனுமதிச்சா அதற்கான வழியும் அவரே தருவார்னு முடிவு பண்ணிருக்க. வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன், பிரச்சனையிலே உனக்கான தீர்வையும் நான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அதனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் தான் அனுமதிக்கிறார், தேவன் தான் தீர்வையும் தரார். ரைட். இங்க 14 வருஷம் எக்ஸ்ட்ரா, ஒரு 7 வருஷம் வேஸ்ட். ஆண்டவர் காப்பாத்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ராக்கேல 7 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு 7 வருஷம் அவர் ஆண்டவருக்குன்னு ஏதாவது பண்ணியிருப்பார்ல. 7 வருஷம் வேஸ்ட் ஆகிருக்காது இல்லைங்க? இங்கே 7 வருஷம் வேஸ்ட்டு தானே? ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 7 வருஷம் தண்டமா வேஸ்ட்டு. எது நல்லதும் பண்ணல, ஒரு ஸ்திரீக்காக தான் வேலை செய்கிறார். 7 வருஷம் முன்னாடியே செஞ்சுருக்கலாம், ஆண்டவர் செய்யலை. 7 வருஷம் வேஸ்ட்டு. நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவர் இதை சரியாக செஞ்சுருக்கலாமே, ஆண்டவர் ஒரு நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்கலாமே, ஆண்டவர் காப்பாற்றிருக்கலாமே யாக்கோப, இதெல்லாம் நினைப்போம். ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் போயிட்டோம். நான் ஒன்று கேட்குறேன், இந்த இடத்துல ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் வேலை செய்யலன்றதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது சொல்லுங்க? ஆண்டவர் செஞ்சிருந்தா இந்த 14 வருஷத்தை தன்னுடைய ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தி இருந்தா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சோம், 14 வருஷம் கஷ்டப்பட்டு ராக்கேல கட்டினாரு, இந்த 14 வருஷம் இந்த ஒரு ஸ்ரீக்காக தான். அந்த 14 வருஷம் வேற ஒரு காரியத்திற்காக ரெடி பண்ணியிருந்தா? அந்த 14 வருஷத்தை கொண்டு யாக்கோப ஒரு காரியத்திற்காக ரெடி பண்ணியிருந்தா? நடக்கக்கூடாதுன்னு அப்படி எதுவும் இருக்கா என்ன? தேவன் பிதாவானவர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கின்ற தேவன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறார். போன வாரம் தானே நம்ம படித்தோம், எதை செய்தாலும் நமக்கு ஏற்றவாறு செய்கிறார், நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறார். நம்ம வளர செய்யறதுக்கும் நமக்கு சமாதானத்தை தருகின்ற திட்டங்களை வைத்திருக்கிறாரே தவிர நம்மளை துக்கப்படுத்துவதற்கு அல்ல. ஒத்துக்கிறீங்களா?
ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சரி, அப்போ இந்த ஒரு 14 வருஷத்தையும் தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா இதையும் ஒரு நன்மைக்கு தான் அனுமதிச்சிருக்கார். என்ன நன்மைக்கு அனுமதிச்சார்? ஏன் 14 வருஷம் கஷ்டப்பட விட்டு ஒருத்தங்களோட இணையறதுக்கு ஏன் 14 வருஷம் யாக்கோபை வெயிட் பண்ண வச்சார்? சரி, ஏன் வச்சார்ன்றதை விட இதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த 14 வருஷம் அவங்களோட இணையும் போது, அவங்களுக்காக வெயிட் பண்ணி இணையும் பொழுது, இந்த 14 வருஷம் யாக்கோபு என்ன கத்து இருந்திருப்பாரு சொல்லுங்க? விடாமுயற்சி இருந்திருக்கும், மனசை தளர விடாம நம்பிக்கையோட இருந்திருப்பாரு, விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருப்பாரு, பொறுமையா இருந்திருப்பாரு, குணமுள்ளவரா இருந்திருப்பாரு, ஏற்ற வேளையில தேவன் செய்வார், தேவன் மேல நம்பிக்கையா இருந்திருப்பாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? முக்கியமா என்ன? மனசை தளர விட்டுருக்க மாட்டார். கரெக்டா? இந்த 14 வருஷம் வேலை செஞ்சு ராக்கேல கல்யாணம் பண்றாரு. 14 வருஷம் அவரு மனசுல நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்குமா இல்லையா? விடாமுயற்சி, நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார் அப்படின்னு வேலை செஞ்ச அந்த குவாலிட்டி அவருக்குள்ள வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்குமா இல்லையாங்க? சரி, இது எல்லாவற்றையும் தேவன் தான் செய்கிறார். எதற்கு செய்தார்? எதற்கு செய்ய வேண்டும்? எதற்குனா தேவன் யாக்கோபை தயார் செய்து கொண்டிருந்திருக்கிறார். எதற்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 14 வருஷம் வாழ்க்கையிலே முதல்ல 14 வருஷம் கஷ்டப்பட வைக்கிறார். எதற்கு? தான் விரும்பினவர்களோடு இணைவதற்கு 14 வருஷம் கஷ்டப்பட வைக்கிறார். அதுலேயும் ஒரு நல்லதை வைத்து செய்கிறார். எதற்கு பாஸ்டர்? ஏன் செய்யணும் அப்படின்னா, வயசான காலத்தில் தான் மகனை விட்டு பிரிஞ்சு 13 வருஷம் இருக்கணும். அந்த 13 வருஷம் நம்பிக்கை இழக்காம இருந்து சரியான நேரத்தில் தான் மகனை பார்க்கணுன்றதுக்காக ஏற்கனவே ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கார். புரியலையா உங்களுக்கு? யோசேப்பு கடத்திட்டு போய் கொன்னதா சொல்லி எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? இங்க எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்தாரு? அது எப்படி பாஸ்டர்? நான் இதை ஒருத்தட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சும்மா நம்பர் 1 சேமா இருக்கு, நீங்க அடிச்சு விடக்கூடாது அப்படின்னா. அந்த காலத்துல மகன் இறந்துட்டான்னு வைங்களேன், தகப்பனார் சட்டையெல்லாம் கிழிச்சிருவாங்க. சில பேர் தாங்க முடியாம இறந்துருவாங்க. ரெண்டாவது, சரி இதெல்லாம் ஒரு ஓரம் கட்டினாலும் யோசேப்பு யாருக்கு பிறந்தவர்? எப்படி இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு? 14 வருஷம் கஷ்டப்பட்டு ராக்கேல கட்டினா, ராக்கேலுக்கு பிறந்தவன் என்ன பண்ணிட்டானுங்க? அதுவும் என்ன சொல்லிட்டானுங்க? மிருகம் அடித்து கொன்று விட்டது. அப்போ தேவன் சொன்ன வாக்குத்தத்தமே பொய்யாயிருச்சே. ஜாதியை பெருக்குவேன், பயங்கரமா கொண்டு வருவேன் சொன்னதே பொய்யா போயிருச்சேங்க. லேயாளுக்கு பிறந்தது எத்தனை பேரு? 10 பேர். ராக்கேலுக்கு பிறந்தது எத்தனை பேர்? தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ராக்கேல் லேயாளுக்கு பிறந்ததுல தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரு? யோசேப்பு. அடிச்சு பார்த்துருக்கீங்கல்ல, 10 பேரோட யாருக்கு கவனிப்பு ஜாஸ்தி இருந்ததா? உயிரே வச்சிருந்திருக்காரு மனுஷன். புரியுதா? உயிரே வச்சிருந்திருக்காரு. எவனுக்கும் இல்லாத ட்ரெஸ் அவனுக்கு, விதவிதம். அப்போவே சூட் கலர் கலரா, ஒரே கலர் இல்லை, வித்தியாச கலரை சேர்த்து அப்படி அவனுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்போ எவ்வளோ விரும்பி, அதாவது இங்கே தகப்பன்மார் தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, நான் இதை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வாங்கி கொடுக்க போனோன்னு வைங்களேன், பிள்ளை ஆசைப்படுதோ இல்லையோ, தாயாரும் தகப்பனும் வருவாங்க பாருங்க, அதை போட்டுப்பார், இதை போட்டுப்பார். போட்டு வந்தோடனே இப்படி ஒரு 5 நிமிஷம் இப்படி பார்க்கும், அளந்துலாம் பார்க்கும். சரியில்லை நீ மாத்து. ரசிச்சு நம்ம செய்வோமா இல்லையா? நம்ம பிள்ளைக்கு நான் செய்வோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஜோயல் இங்கே பாட்டு பாடும் போது அங்கே ஜோயல் அம்மாவுக்கு திக்கு திக்கு திக்குன்னு வருது. சரியா பாடுறானா, ஒழுங்கா பாடுறானா, இடையிலே தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. இதில் சாமுவேல் பாய் மேலே நம்பிக்கை இல்லை ஜோயல் அம்மாவுக்கு. சவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, எக்கோலாம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா மகன் மகள்னா அப்படி ஒரு இதுங்க, கரெக்டா இல்லையா? அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி அங்கே பிறக்கிறதுக்கே இவ்வளோ செலுத்தும் போது, காதலித்து கல்யாணம் பண்ணவர்களுக்கு எவ்வளோ இருக்கும்? கரெக்டா ஆண்டி? சரிதானு?
ஞானதாஸ் அங்கிள் என்கிட்ட சொன்னார், கல்யாணம் பண்ணி 4 நாள் கூட ஆகலை, பிள்ளை பார்க்க முடியலன்னு அழுதுருக்கு, உடனே கிளம்பி போயிட்டார். ஏன்னா பாசம். இப்போ யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்தில் வீடியோ கால் பண்ணியா பார்க்க முடியும்? கிடையாது. வந்ததே சொல்லி என்ன சொல்லிட்டானுங்க, நான் ஆசையாக செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை ரத்தத்தில் பூசி வந்து இந்தா மிருகம் அடிச்சிருச்சு, எலும்பு கூட மிஞ்சலன்னு கையில் கொடுத்துட்டான். எலும்பு உடலை கொடுத்துருந்தாலாவது அந்த ஆள் இறுதி சடங்கு பண்ணி மனசை கொஞ்சம் தேத்திருப்பாரு. எலும்பையும் வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் ரத்தத்தில் இது பண்ணி செத்துட்டான் அப்படின்ட்டான். வாக்குத்தத்தம் உடைஞ்சிருச்சு, விசுவாசமா இருந்தது உடைஞ்சிருச்சு, பிரியமான மகன் இறந்துட்டான், விருப்பப்பட்டவங்களுடைய மகன் இறந்துட்டான். அப்போ யாக்கோபுக்கு என்ன ஆயிருக்கணும்? ஒன்று உயிரை மாச்சிருக்கணும், இல்லை தவறான அறிக்கையை சொல்லி உயிரை விட்டுருக்கணும். இது எதுவுமே நடக்கல. அழுதாருன்னு இருக்கு, கண்ணீர் சிந்தனான்னு இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று யாக்கோபை தடுத்துச்சேங்க. ஹலோ, ஏதோ ஒன்று யாக்கோபை தடுத்துக்கிட்டே இருந்தது. அடுத்த 14 வருஷம் உயிரோடு இருந்து தான் மகனை நேரம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சது. அது எங்க இருந்து வந்தது தெரியுமா? ஸ்டார்டிங்ல ஒரு 14 வருஷம் கஷ்டப்பட்டாரு பாருங்க, அங்கிருந்து வந்தது. விடாமுயற்சி, விசுவாசத்தை விடாம தேவன் மேல வச்சிருக்கிறது, நம்பிக்கை, அது எல்லாம் சரியா அந்த இடத்துல இருந்து வந்தது. எப்படி பாஸ்டர் அதையும் இதையும் கனெக்ட் பண்றீங்கன்னா, தான் விரும்பினவர்களோட சேருவதற்காக 14 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கார். தான் விரும்பினவன் இறந்திருக்க மாட்டான்னு 14 வருஷம் நம்பிக்கையோட இருந்திருக்கார். இங்க வந்த ட்ரைனிங், இங்க வந்த விசுவாசம் அங்கிருந்து வந்தது. அந்த 14 இயர்ஸ், தட் 14 இயர்ஸ். இங்க 13 வருஷம் ஜெயில இருக்காரு. நீங்க நினைக்கலாம் இங்க 13 தான் பாஸ்டர், 13வது வருஷம் தான் ஜெயில விட்டு வெளியில வராரு. 14 வருஷம் அரசனா மாறுறாரு. 14வது வருஷத்துல தான் அண்ணன்க எல்லாம் எகிப்துக்கு போறானுங்க, தம்பியை பார்க்கறானுங்க, தகப்பனாரை கூட்டிட்டு 14 வருஷம். tally is equal 14 years. இப்போ ரீசெண்டா டைரக்டர் பாரதி ராஜா அவருடைய மகன் இறந்தார். செய்தி பார்த்தீங்களா? மனோஜ் அவர் இறந்தார். நான் வீடியோ பார்த்தேன். தகப்பன் தளர்ந்துட்டார். ரொம்ப மனசுக்கே வேதனையாக இருந்தது. பார்க்கவே முடியல. உலகத்திலே மிகப்பெரிய வலி எது தெரியுமா? காதல் உடைந்து போகிறது கிடையாது, பிரேக்கப் கிடையாது. தகப்பன் இருக்கும்போது மகனோ மகளோ இறக்குறது தான் உலகத்தில் மிகப்பெரிய வலி. தெரியுமா உங்களுக்கு? தாங்கவே முடியாது. நான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். மனுஷன் ரொம்ப அப்படியே உயிரை உருவி எடுத்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேணுன்ற மாதிரி அவர் இருந்துட்டார். வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்னையா வேணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் போன ஒரு ஃபீல். யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? நேசிச்ச மகன், அவருக்கு அடுத்து அவன் தான் எல்லாரையும் பார்த்துக்க போறான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது அவன் இறந்துட்டான்னு செய்தி வந்திருந்த போது யாக்கோபு தளர்ந்து போயிருக்கணுமா இல்லையா? மனசே விட்டுருக்கணுமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட தவறான அறிக்கைகள் செய்திருக்கணுமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் 14 வருஷம் தான் மக்களை வழி நடத்தி சரியா யோசேப்பு கையில் ஒப்படைச்சாரு. எங்க இருந்து அந்த தைரியம் வந்தது? முதல்ல அந்த 14 வருஷம். ஆமென். ஏன் பாஸ்டர் இப்போ இதை சொல்ல வரீங்க அப்படின்னா, தேவன் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புனாரு? நம்ம நினைக்கிறோம்ல தேவன் வேலை செய்யல, நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்போவே அவர் வேலையில தான் இருக்கார். ஆமென். அவர் அப்போவே வேலை பார்த்துட்டு தான் இருக்கார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பதில் பேச மாட்டேன்றார், ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு அவர் சரியா வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஸ்கிரிப்ட் சூப்பரா எழுதிட்டு இருக்கார். நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். பில்லி கிரஹாம் அழகா சொல்லுவார், எந்த சமயம் ஆண்டவர் பக்கத்துல இல்ல பேசல அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பதான் அவர் ரொம்ப கிட்டக்க இருக்காருன்னு அர்த்தம். ஆமே. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பல சூழல்களை கடந்து வந்திருக்கோம். பல காரியங்களை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வீணா இந்த வருஷம் போயிருச்சு, வீணா இத்தனை வருஷம் வீணடிச்சிட்டேன், இத்தனை வருஷம் நான் வீணா செலவு பண்ணிட்டேன். அது எல்லாமே ட்ரைனிங் வரப்போற காலத்துக்கு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு ஒரு சிங்கமும் கரடியும் தாவீதை வந்து எதிர்த்து நின்று அவன் இன்னைக்கு போரிடலன்னு வைங்க, கோலியாத்து முன்னாடி அவனால் நின்றுக்க முடியாது.
ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? சிங்கத்தையும் கரடியும் அடிக்கிற அளவுக்கு தாவீதுட்ட சக்தி இருக்கா? கிடையாது. சிறுவன் கையில் ஒரு சின்ன குச்சி தான், ஈட்டியோ அம்போ கிடையாது, சின்ன குச்சி தான். அதை வச்சு அந்த மிருகங்களை மேற்கொண்டதுனால தான் அந்த ஒரு தைரியம். மிருகத்தை மேற்கொள்ளும் போது யார் என் கூட இருந்தா? தேவன் தான் எனக்கு சக்தி தந்தார். அப்ப இவனையும் வீழ்த்த தேவன் எனக்கு சக்தி தருவார்ன்ற தைரியம் தாவீதுட்ட மட்டும்தான் இருந்தது. ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆமென். சொல்லிட்டே போலாம் வேதத்துல. எங்க பர்சனல் லைஃப்ல நான் ஒன்று சொல்றேன். நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கோம். 3 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கு. கூட இருந்தவங்களே சதி செஞ்சிட்டாங்க. கூட இருந்தவங்களே சதி செஞ்சிட்டாங்க. ஃப்ரைடே கேஸுக்கு போகிறோம். வெளியிலே நிற்கிறோம், உள்ளே கூப்பிடல. பிளான் பண்ணியே எங்களை வெளியிலே நிறுத்தி அனுப்பிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து எங்கள் அட்வொகேட் முத கொண்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு திடீர்னு தேவதூதன் போல ஒருத்தர் வந்தார். நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டார். அவர் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர். அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, இன்றைக்கே நீங்கள் அட்வொகேட்டை மாற்றுங்கன்னு அந்த நாள் மாற்றி போட்டார். அந்த அட்வொகேட் அந்த புது அட்வொகேட்டை பார்த்து பேசும்போது சொன்னார், இன்னும் ஒரு 4 நாள் நீங்கள் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் மொத்த சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்னார். ஹலோ, மொத்த சாப்டரையும் க்ளோஸ் பண்ணி அன்னைக்கு சரியாக ஆள் அனுப்பி அன்னைக்கு கரெக்டாக ஆளை வச்சு எங்களை கரெக்டான பாதையில் வழி நடத்தினார் பாருங்க. அது யாரோடைய செயல்? இந்த 3 வருஷம் இருக்கு பாருங்க, இந்த 3 இயர்ஸ். எங்கள் அப்பா இறந்து 3 வருஷம் ஆகுது. 3.5 வருஷம் 3.5 வருஷம் வீண் அப்படின்னு எங்கெங்கேயோ ஒரு சின்ன சின்ன இடத்துல நான் நினச்சிருக்கேன். ஆனால் வரப்போகிற காலங்களுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் ட்ரைனிங் பீரியட். எப்படி சாந்தமாக இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ ஞானமாக நடந்துக்கணும், எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். திஸ் இஸ் த ட்ரைனிங் பாயிண்ட். ஆமேன். தேவன் இன்னைக்கு சொன்னது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வீண், இந்த காலம் வீணாக போயிடுச்சு, இது வீணாக போயிடுச்சு, அது வீணாக போயிடுச்சுன்னு, அது எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு தான் எழுதியிருக்கிறார். அவர் அன்னைக்கே வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்கார். ஆமேன். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தேவன் நம்ம பேச்சை கேட்கல, தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கல, தேவன் நமக்கு சாதகமாக எதுவும் செய்யல. தேவன் வேலை செய்கிறாரா? இல்லையா? அவர் வேலையில் தான் இருக்கிறார். பிறந்த நிமிடத்திலிருந்து இறக்கும் வரை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சரியாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். அன்னைக்கு மட்டும் அந்த 14 வருஷம் ட்ரைனிங் யாக்கோபுக்கு இல்லைன்னு வைங்களேன், யோசேப்பு இறந்தான்ற செய்தி கேட்டு 1 வருஷம் 2 வருஷம் தாங்கியிருக்க மாட்டார். என்னால் அடித்து சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? வாக்குத்தத்தம் நொறுங்கிருச்சு. ஆனால் ஏதோ ஒன்று யாக்கோபை தைரியமாக இருக்க செஞ்சிச்சு. ஏதோ ஒரு விசுவாசம், ஏதோ ஒரு தைரியம். 14 வருஷம் கழித்து மகனை பார்க்குறாரு. மகனுடைய மகனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சு கொஞ்ச நாளில் இறந்து போகிறார். தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் பாருங்க, த பர்பஸ். அப்போ எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்குதுன்னு வைங்க, வீணே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நடந்தது எதுவும் வீண் கிடையாது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, வீண் கிடையாது, வீண் கிடையாது, வீண் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு ஒரே ஒரு கதை சொல்கிறேன். நல்ல கதை, சூப்பரான கதை. நல்ல சாஞ்சு இல்லாமல் எந்திரிச்சு உட்காருங்க, அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் அம்மா 10th படிக்கும் போது அவங்க அம்மா அவங்க அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. 10 வருஷம் தம்பிகள் எல்லாரையும் வச்சு சாப்பாடெலாம் ஆக்கி போட்டது எங்கள் அம்மா. அதை வீண் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு எடுத்த ட்ரைனிங், தனியாக நின்று சமாளிக்கவும், பொறுமையோடு இருக்கவும், எல்லாத்தையும் சாந்தமாக பார்த்துக்கொள்ள, அன்னைக்கு எடுத்த ட்ரைனிங் தான் இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லாதனால அவங்களால சமாளிக்க முடிஞ்சிச்சு. ஆமென். அன்னைக்கு எடுத்த ட்ரைனிங் இன்னைக்கு சரியாக வேலை செய்யுது. அல்லேலூயா. ஜெபிச்ச உடனே கிடைக்கணுன்றது கான்செப்டே கிடையாது. ஜெபம் பண்ணிட்டீங்களா, அவர் தருவார், நடக்கிறது தான் விசுவாசம். ஆமென். அதுக்கு இடையில பிரச்சனை வருதா, ஆண்டவர் செதுக்குறாருன்னு அர்த்தம், ரெடி பண்ணுறாருன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப கவனம் இல்லாத ஆள்னு வைங்க, ரொம்ப அப்படியே மறதியான ஆள்னு வைங்க. உங்கள்கிட்ட 100 பவுன் ஆண்டவர் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எங்கேயாவது வச்சுருவீங்க, எங்கேயாவது தொலைச்சிருவீங்க. ஆமாவா இல்லையாங்க? தேவன் தந்த ஆசீர்வாதத்தை வீணாக்கிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவார் தேவன்? ஞாபக சக்தியை கொடுப்பாரு, தயார்படுத்துவார், கவனமாக இருக்க சொல்லி கொடுப்பாரு, ஞானமாக இருக்க சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை தூக்கி கையில் கொடு. இப்போ நீ தகுதியாக இருக்கப்படி. அதனால தான் யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு, பொறுமை கேரக்டர், அதாவது பேஷன்ஸ் will lead to character, character to discipline, discipline will make you whole இருக்கு. பொறுமையா இருக்கும் போது அது உங்க குணத்தை சரிப்படுத்துது, குணம் சரியாகும் போது டிசிப்ளின் ரெடி ஆகுது, டிசிப்ளின் ரெடி ஆனோடனே நீங்க முழு மனுஷனா மாறுறீங்க. எல்லா சூழலையும் சரி பார்க்கிற அளவுக்கு நீங்க தயாராகிறீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில வீணுன்றது எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கா, அதுவும் பர்பஸ்க்காக தான். ஆமென். இன்னைக்கு வேலை ரிஜெக்ட் ஆயிருக்கு, குடும்பத்தில் மதிக்கல, ஒரு இடத்துல அவமானப்படு, எல்லாம் பர்பஸ்க்காக, எல்லாம் ஒரு நோக்கத்தோட தேவன் திட்டத்தோட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நமக்கு தெரியாது, ஒரு நாள் தெரிய வரும். ஆமென். ஒரு நாள் தேவன் தெரியப்படுத்துவார். இன்னைக்கு நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ தேவன் வேலை செய்யல, நம் சார்பா நின்று வேலை செய்யலன்னு நினைக்கிறீங்களோ, ஒன்று நல்லா நினைவு வச்சுக்கோங்க, அவர் ஏற்கனவே வேலை செய்துட்டு தான் இருக்கிறார். அவர் வேலையில் தான் இருக்கிறார். He is at work right from the time you are born till the time you are dead. He is working. அவர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். ஆமென். வேதத்தில் பல இடங்களில் வர்ணிச்சிருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அவர் கண்மணி போல நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்னு ஒரு வசனம் இருக்கு. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இன்னைக்கு உங்க மாம்சம் தூங்குது, தூங்காம விழித்திருப்பது என்ன? உங்க ஆத்துமா. உங்க ஆத்துமா யாருடைய வடிவாக இருக்கிறது? தேவனின். அப்போ உங்களை உறங்காம தூங்காம கவனித்து கொண்டே இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற தேவனுக்கு எங்க உங்களை உயர்த்தணும்னு தெரியாதா என்ன? நிச்சயம் உயர்த்துவார். நிச்சயம் உங்க தலையை உயர்த்துவார். நிச்சயம் நல்ல சுகத்தை தருவார். நிச்சயம் மான்கால்களாக்குவார். அல்லேலூயா. நீங்க நம்ப வேண்டியது என்ன தெரியுமா? இனி எதுவும் பிரச்சனை வந்துச்சு, எதுவும் உங்க வழியில செயல்படல, நீங்க கேட்டது எதுவும் நடக்கலன்னா நன்றி மட்டும் சொல்லுங்க. ஒன்று நல்லா நினைவு வச்சுக்கோங்க, அவர் வேலையில் தான் இருக்கிறார். ஆமென். சரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஒரு வசனம் ஒன்று வாசிப்போம். நீதிமொழிகள் 13:12 எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு வசனம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எதிர்த்து நடக்குதுன்னா அது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா ஏற்ற வேளையில அது ஜீவ விருட்சமாய் மாறும். ஆமென். நம்ம என்ன நினைச்சிருப்போம்? யாக்கோபு 14 வருஷம் வீணா வேலை செஞ்சு ஒரு ஸ்திரீக்காக வேலை செஞ்சிருக்கார். அது இருதயத்தை இளைக்க பண்ணும். ராக்கேலுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சது. ஆனால் அதை பயன்படுத்தி தேவன் இங்கே சரி பண்ணி யோசேப்புக்காக வெயிட் பண்ண வச்சு யோசேப்பை பார்க்கும்போது அது ஜீவ விருட்சமாக மாறுனுச்சா இல்லையா? ஆமென். எப்படி பாஸ்டர் ஜீவ விருட்சமாக மாறுச்சு? அன்னைக்கு மட்டும் யாக்கோபு விசுவாசம் இல்லாமல் தான் உயிரை மாச்சிருந்தாருன்னு வைங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடு இருந்திருக்காது. ஏன்னா 10 பேரும் பொறுப்பு இல்லாத அண்ணனுங்க. ஆனா சரியான நேரம் வரைக்கும் காத்திருந்து விசுவாசத்தோடையும் பலத்தோடையும் இருந்து யோசேப்பு கையில ஒப்படைச்சார். இன்னைக்கு இஸ்ரேல் மாதிரி ஒரு நாடு இல்லவே இல்லை, ஜீவ விருட்சமா மாறுனுச்சா இல்லையா? தேவன் செய்தாரா இல்லையாங்க? நம்ம நினைச்சோம் தேவன் யாக்கோபை இப்படி கைவிட்டுட்டாரு, 14 வருஷம் கஷ்டப்பட விட்டுட்டாரு. அவர் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. என்னத்துக்கு பாஸ்டர்? அந்த 14 வருஷம் வலியை தாங்கிறதுக்கும், விசுவாசமா இருக்கிறதுக்கும், நம்பிக்கையோட இருக்கிறதுக்கும், சரியான நேரத்தில் தான் மகன்கிட்ட எல்லாத்தையும் யாக்கோபு ஒப்படைக்கணும் அப்படின்றத முன்னாடியே 14 வருஷம் கணக்கு பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது வீண், அது வீண், இங்க நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதை டைம் யூஸ் பண்ணல, இதை டைம், அது எல்லாமே தேவன் சரியான ஒரு சூழலுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வேலையில் தான் இருக்கிறார்.
நான் செய்கிறேனோ இல்லையோ, நான் படிக்கிறேனோ இல்லையோ, நான் ஒழுங்கா வேலை பார்க்குறேனோ இல்லையோ, அவர் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆமென். தகப்பன்ல அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் பாடல், நந்தனார் அவர் பாடின பாடல் ஒன்று இருக்கு. என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவான்னு ஒரு பாடல். உண்மையிலுமே மெய் செலுத்துறதுங்க. சில காரியங்கள்லாம் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நீங்க அன்னைக்கு வீணுன்னு நினைச்சிருப்பீங்க, இன்னைக்கு அது ஜீவ விருட்சமா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? நான் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்து இங்கே ஒரு 3.5 வருஷம் இங்கே படித்தேன். நான் 11th 12th கிளாஸ் எடுக்கிற வாய்ப்பு எனக்கு நிறைய டீச்சர்ஸ் கொடுத்தாங்க, செமினார் எடுக்க சொல்லி. அப்போ நான் நினச்சேன், வீணாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் ஃபுட்பால் போயிருந்தா எங்கே போயிடலாம் அப்படி இப்படின்லாம். இன்னைக்கு அது ஜீவ விருட்சமாக இருக்கு. ஐ கேன் ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் ஸ்பீக். அல்லேலூயா. ஸோ அதனால் நத்திங் இஸ் அவுட் ஆஃப் பர்பஸ், எவ்ரிதிங் ஒர்க்ஸ் இன் த ரைட் வே. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார், நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துகிறார். ஒரு இழப்போ ஒரு கஷ்டமோ ஒரு துக்கமோ வருதுன்னா இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் உங்கள் நினைவுக்கு என்ன வரணும்னா, தேவன் தான் இதை செய்கிறார், அவர் வேலையில் தான் இருக்கிறார். அல்லேலூயா. God is always working. காத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். நமக்கு சாதகமாக நம் நன்மைக்கு ஏற்றதாக அவர் வேலை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, நாம் அப்படியே செவிப்போம். கண்களை மூடுங்க. ஜீவனில் அன்பின் தேவனே, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையில் பல நேரங்கள் பல சூழல்கள் காரியங்கள் எங்களுக்கு ஏற்றவையாக இராமல் இருந்ததனால் நீங்கள் வேலை செய்யவில்லை என்று நினைத்து விட்டோம். ஆனால் நீர் வேலையில்தான் இருந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் எங்கள் நன்மைக்காகவும் சமாதானத்திற்காகவும் விசுவாசத்திற்காகவும் செய்து கொண்டிருக்கிறீர். அதற்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இனி பிரச்சனையோ கவலைகளோ வந்தால் அதனை குறித்து மனம் உடையாமல் தைரியமாக விசுவாசமாக நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நடைபோட நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நீங்க உங்க கண்ணால தேவன் செய்யறத பார்க்க முடியலன்னா தேவன் வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லை. அவர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வேலையில் தான் இருக்கிறார். My God is at work. He is at work. God bless you. Shalom.